வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வாங்க கவிதைக்குள் போகலாம். இன்னைக்கு கவிதைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது மனுஷன். அதாவது இந்த உலகத்தில் ரொம்ப நாளாக இந்த உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் புது மனிதனாக பிறக்கிறாங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் விருப்பப்படுகின்ற வாழ்க்கையை வாழ நினைக்கிறான், புது மனுஷனாக மாறணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது இந்த கவிதை. வாங்க அந்த கவிதைக்குள் போகலாம். புது மனுஷன். புது மனுஷனாக வாழத்தான் புது வாழ்க்கையை ஆரம்பித்தேன், புது உறவையும் நான் பிடிச்சேன், புது உலகை காணத்தான் பூவாய் பூத்து வந்தேன். புது மனுஷனாக வாழத்தான் புது வாழ்க்கையை ஆரம்பித்தேன், புது உறவையும் நான் பிடிச்சேன், புது உலகை காணத்தான் பூவாய் பூத்து வந்தேன். மனசெல்லாம் அழுக்காகி சுத்தம் செய்யத்தான் புது வாழ்க்கையை பிடிச்சி வந்தேன். வந்ததும் வராததுமாய் வரட்டு கௌரவமும் வாசல் வந்து நின்னது பாரு. கெடு செருப்பு என்று ஏவித்தான் நான் அடித்தேன், புது வாழ்க்கையை நான் பிடிச்சேன். மனசெல்லாம் அழுக்காகி சுத்தம் செய்யத்தான் புது வாழ்க்கையை பிடிச்சு வந்தேன். வந்ததும் வராததுமாய் வரட்டு கௌரவமும் வாசல் வந்து நின்னது பாரு. கெடு செருப்பு என்று ஏவித்தான் நான் அடித்தேன், புது வாழ்க்கையை நான் பிடிச்சேன். 10க்கு 10 வீடு, பகல் முழுவதும் வேலை, இரவானால் என் தேவை, இங்கிதமில்லா வாழ்க்கை சங்கீதமாய் ஒலிக்க சரீரமெல்லாம் சிலிர்க்க. 10க்கு 10 வீடு, பகல் முழுவதும் வேலை, இரவானால் என் தேவை, இங்கிதமில்லா வாழ்க்கை சங்கீதமாய் ஒலிக்க சரீரமெல்லாம் சிலிர்க்க. சாதிக்க பிறந்தவண்டா, சரித்திரம் படைத்தவண்டா, தரித்திரம் உடைத்தவண்டா, இங்கே புது உலகத்தில் புது தும்பாய் சுற்றி வர சத்தமில்லா பூமியில் சாந்தமாய் வாழத்தான் புது வாழ்வை தேடி வந்தேன். சாதிக்க பிறந்தவண்டா, சரித்திரம் படைத்தவண்டா, தரித்திரம் உடைத்தவண்டா, இங்கே புது உலகத்தில் புது தம்பாய் சுற்றி வர சத்தமில்லா பூமியில் சாந்தமாய் வாழத்தான் புது வாழ்வை தேடி வந்தேன். அணு அணுவாய் வாழ்க்கையை ரசிக்கத்தான் ஆசை, பேராசை கலக்காமல் பெருந்துன்பம் அடையாமல் பேரின்ப வாழ்க்கையை பெறணும்னு ஆசைங்க. அணுவணுவாய் வாழ்க்கையை ரசிக்கத்தான் ஆசை, பேராசை கலக்காமல் பெருந்துன்பம் அடையாமல் பேரின்ப வாழ்க்கையை பெறணும்னு ஆசைங்க. அதுக்கு உலகம் ஒன்று தாங்க, அதில் மனுஷங்க ரெண்டுங்க. ஒத்த குணத்தில் செத்த நேரம் ஒன்றா இருந்தோம்னா நன்னா இருக்கலாம்னு நாளும் தெரிஞ்சவங்க சொன்ன செய்திங்கோ. அதுக்கு உலகம் ஒன்று தாங்க, அதில் மனுஷங்க ரெண்டுங்க. ஒத்த குணத்தில் செத்த நேரம் ஒன்றா இருந்தோம்னா நன்னா இருக்கலாம்னு நாளும் தெரிஞ்சவங்க சொன்ன செய்திங்கோ. நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு கவிதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பி. கருணாநிதி. நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.